హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు అవర్ சேனல். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு ஒர்க் ஒன்று வந்துருந்துச்சு. எங்கன்னா இங்கே கும்ளாஞ்சாவடி பக்கத்தில். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துட்டு புதுசாக அப்போ தான் பாத்ரூம் போட்டுருந்தாங்க. டைல்ஸ் ஓட்டுறப்போ அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு 2 mm சைஸ் விட்டுருந்தேன். நான் அந்த ரவுட்டுக்கு ஆளுங்களை கூப்பிட்டுருன்னு சொன்னாங்க. அதுமாதிரி டைல்ஸ் மிஸ்ட்டு 2 mm கேப்பை விட்டு எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்படியே ஜாயிண்ட் தட்டாக பேசர் வச்சுட்டு போயிட்டார். போன வாரம் கூப்பிட்டாங்க, கடைசியாக போய் செக் பண்ணோம். ஸோ அதனால் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் செம்ம டஸ்ட்டு, எதுவும் கவர் பண்ணல போல். ஸோ அப்புறம் எல்லாமே ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அப்புறம்லாம் பண்ணுவோம். இது ஒரு பாத்ரூம் பார்த்துக்கோங்க. 2 பாத்ரூம் இதில் ஒர்க் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பாத்ரூம் எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். அப்புறம் போட்டது அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா கிளியராகவே தெரியும். பார்த்தீங்கன்னா அவர் போடுறப்ப 2 mm போட்டாங்க. இது வந்து செகண்ட் பாத்ரூம். சேம் அதே தான், சேம் 2 mm சைஸில் இங்கேயே டைல்ஸ் ஒட்டுறப்பவே கேப் வச்சு விட்டு தான் போயிருக்காங்க மேஸ்திரி. ஸோ என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஈஸி. என்னென்னா போடுறப்பவே 2 mm கேப் விட்டாங்கன்னா அந்த டைல்ஸ் நம்ம கட் பண்ணுற பிசுறு தட்டாது, இல்லை சைடு வாங்காமல் இருக்கும். நம்ம என்ன தான் பார்த்து பண்ணாலும் ஒரு டைமில் சைடு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ டைல்ஸ் அதனால் லைன் வந்து வரும், அசிங்கமாகிடும். அதனால தான் சொல்கிறது, புதுசாக பாத்ரூம் போடுறது வந்து ஸ்டார்டிங்கே நீங்கள் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கே பண்ணால் உங்களுக்கு இந்த வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை வராது. அதனால தான் நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து இப்போ தான் நிறைய பேர் தெரியுது. ஸோ தண்ணி மாவு போட தான் லீக்கேஜ் ஆகுதுன்னு. ஸோ அதனால் இப்போ மோஸ்ட்டாக கட் பண்ணிட்டு தான் போடணும். இப்போ இங்கெல்லாம் அழுக்கு அப்படியே ஃபுல்லாக தேங்கிச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும் ப்ராசஸ் எல்லாமே. உங்களுக்கு நான் டக்குன்னு போட்டு முடிச்சுன்னா எப்படி பண்ணணுன்றது காட்டுறேன். ஏன்னா ப்ராசஸ் காட்ட முடியல. ஸோ நான் ஒரே ஆள் தான் வந்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த லைன் ஃபுல்லாக கிரே கலர் டைல்ஸ் கலரே இருந்துச்சு எங்களுக்கு ரவுட்டில். ஸோ அதே வாங்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். ஸோ பார்த்தாலே நான் அழகாக தெரியும். அதேமாரி உங்களுக்கு இதுக்கப்புறம் வாட்டர் லீக்கேஜ் 2 வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இதிலலாம் திரும்ப சொல்கிறது, மேக்ஸிமம் ஒரு 5 years கிட்டே இந்த இஷ்யூ யாருக்கும் வராது. எங்கெங்கெல்லாம் கேப் ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணிட்டோம். அந்த பைப் சுற்றி அந்த சிங்க் எல்லாமே போட்டோம். இது வந்து செகண்ட் பாத்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஓவராலாக ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்தமாதிரி உங்களுக்கு சென்னையில் என்ன ஒர்க் பண்ணணும், ரவுட் ஒர்க் மட்டும் போகணும், இல்லை டைல்ஸை கட் பண்ணிட்டு மொத்தம் சேர்த்து போகணும், வித் மெட்டீரியல் வித்தவுட் மெட்டீரியல் எவ்வளோ என்ன வேணும் உங்களுக்கு கால் பண்ணி, இல்லை ஒன்ஸ் சம்டைம்ஸ் என் கால் எடுக்க முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன் வித்தின் 1 hour 1/2 hour. பிகாஸ் சம்டைம்ஸ் நான் ஒர்க்கில் இருப்பேன். சம்டைம்ஸ் ஃபோன் எனக்கு சிக்னல் வராது. அதனால் நீங்கள் எது வந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் மோஸ்ட்டாக எனக்கு பின் பண்ணுறேங்க. இந்தமாதிரி எனக்கு ஸ்கொயர் ஃபீட் எனக்கு இவ்வளோ பாத்ரூம் இருக்குது, இது புதுசாக பழைய பாத்ரூமாக கட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ரவுட் சார்ஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆகும்னு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கொட்டேஷன் நம்புறேன். உங்களுக்கு ஓகேன்னு எனக்கு கூப்பிடுங்க. கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.